சந்தோஷமா ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா ஆராதிக்க போறீங்க? கொஞ்சம் சிரிச்சு, கொஞ்சம் கைகள்லாம் தட்டி, கண்ணெல்லாம் மூடி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஹெவனுக்கு போயிட வேண்டாம். கொஞ்சம் நல்லா கண்ணெல்லாம் திறந்து பார்த்து நல்ல சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாடுற மாதிரியே உள்ளம் நிரம்பி வழியுது. அவரை நினைக்கும் போதே, அவர் நடத்தின வழிகளை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குங்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் கையத்தட்டி எல்லாரும் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரம். பாடலாமா? கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, எத்தலையை நனைக்க, எத்தலையை நனைக்க. ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாலம் மூழ்கியே, நிச்சலாலம் மூழ்கியே. நெசரன்பில் மகிழ, நெசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். இந்த நாவல் கையத்தட்டி எல்லாரும் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை, பின்மாறி. எண்ணெய் அபிஷேகமே எல்லாரும் சேர்ந்து. எண்ணெய் அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க. ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாலம் மூழ்கியே, நிச்சலாலம் மூழ்கியே. நிசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம்.
பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரா. ஏசு போதுமே, ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு. கையை தட்டி எல்லாரும் சத்தமாய் ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போ. மனிதர் என்னை கைவிட்டான், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாத கையை தட்டி எல்லாரும் சேர். ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஏசு போதுமே, போதுமே, போதுமே. ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம். மறுபடியும் எல்லாரும் சேர். ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம். எளிமையான எங்களையே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, உள்ளத்தின் பாடலாம் எல்லாரும் சே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து. பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர்,
இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. எத்தனை பேர் சொல்றீங்க சத்தமா? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை. அதனால கையத்தட்டியெல்லாம் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர். அதை சொல்லும் போதே எத்தனை பேர் சந்தோஷமா? இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் மகிழ்வோம் 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 மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். ஏசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். ஏசுராஜன் சொந்தமாய். கையத்தட்டி பாடலாமா? இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர். சேர்ந்து இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர், இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாடலத்தின் கையத்தட்டி எல்லாரும் சேர்ந்து சத்தமா. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை விரித்து உயரே. பாடலாம் எல்லாரும் சே. புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன். எல்லாரும் சே. புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ. எந்திரிச்சு நின்று வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே.
செல்கிறார். எரிகோ மதிலும் பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு. கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே. தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு எல்லாரும் சேர்ந்து பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, இயேசுவின் பாடுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, a wonder-working power in the blood of the Lamb. There is power, a wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, இயேசுவின் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் தோல்வி நமக்கில்லை. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு
the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah, in the name of Jesus, in the name of Jesus, Satan's will have to flee. When I stand in the name of Jesus, tell me who can stand again. In the name of Jesus, Jesus, we have the victory. கடைசியெல்லாம் இயேசுவென்னும் நாமத்தில், இயேசுவென்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா, இயேசுவென்னும் நாமத்தில், இயேசுவென்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. நல்ல கைகளை கட்டி நிற்கிறாங்களே, நல்ல கைகளை கட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே உமக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு நிச்சயமாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீ நீதி செய்யும்படி எங்களுக்காக எழுந்தருளி காரியங்களை செய்வீர். உமக்கு காத்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டு. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை நடத்திட்டு நம்ம அப்படியே season of possessing great things for the Lord. சுதந்திரிக்கிற இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டம் நாம் எல்லாரும் எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறேன்? நான் சும்மா ஏதோ நாம் கிவாசர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்காக நான் அழைக்கப்பட்டவன் இல்லை. அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக பெரிய காரியங்களை சுதந்திரிக்கிற பங்குள்ளவன் நான், பங்குள்ளவள் நான்ங்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. The book of Jeremiah chapter number 33 verses 1 through 3 நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 920 பக்கம். எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 1 தொடங்கி 3 வரை உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். Jeremiah chapter 3 verses 1 through 3 எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எரேமியா 33 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்னை நோக்கி, சேர்ந்து வாசிங்க 3வது வசனத்தை சத்தமா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் prophetic voices in the Old Testament. இப்போ நம்ம வாசிச்ச இந்த 33ஆம் அதிகாரம், குறிப்பாக இந்த 3வது வசனம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். என்னை நோக்கி கூப்பிடு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் prophetic voice of the Lord in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய வல்லமையான தம்முடைய சத்தங்களை தொனிக்க பண்ணி பேசியிருக்கிறார். அதில் ஒரு வல்லமையான, அதில் குறிப்பிடத்தக்க ஒரு வல்லமையான அவருடைய சத்தம் தொனிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறீங்க? இந்த புக்கில் நம்ம பார்க்குற ஜெரமாயா, எரேமியா, ஆஃப் மை ஓன் அட்மிஷன், என்னுடைய புரிதலின்படி, நான் வேதம் வாசித்த அளவின்படி, ஆஸ் ஆஃப் மை ஓன் அட்மிஷன், இந்த மனுஷனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட், ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கொடுத்த பொறுப்பு, ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கொடுத்த வேலை, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் டாண்டிங் அசைன்மெண்ட்ஸ் எவர் இன் தி ஸ்கிரிப்சர். வேதத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் பொறுப்புகளையும் வேலைகளையும்
சில அசைன்மெண்ட்ஸையும் ஆண்டவர் கொடுத்த பக்கங்களை நம்ம பார்க்குறோம். மோசேக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தார், ஜாஷுவாக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தார். இப்படி we can list out so many people in the Bible. சீஷர்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தார். இப்படி எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சமயங்களில் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் இந்த எரேமியாவுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தார் பாருங்க. இந்த அசைன்மெண்ட் எரேமியாவுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு, அந்த வேலைங்கிறது ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப கடினமான ஒரு, இன்ஃபேக்ட் பைபிளில் நம்ம பார்க்குற எல்லா அசைன்மெண்ட்ஸை விட இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் இவரோட ஹோம்ஒர்க் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான ஹோம்ஒர்க்கை அவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தாருன்னா கொடுத்துருந்தார். எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் when you know about this narrative. எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தரிசனமாகி எரேமியாவை செய்ய சொல்லுகிற காரியங்கள், எரேமியாவை பேச சொல்லுகிற காரியங்கள், எரேமியாவை நம்ப சொல்லுகிற காரியங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னா நீங்கள் பைபிள் வாசித்திருப்பீங்கன்னா you will know all these assignments were extremely tough. அவருக்கு கொடுத்த எல்லா அசைன்மெண்ட்ஸுமே ரொம்ப டஃப்பானது, ரொம்ப கடினமானது. அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற சில அசைன்மெண்ட்டும் ஒருவேளை ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். ஆனால் நம்புங்க, இது எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நம்ம என்ன வேணால் நினைக்கலாம் நம்ம மனசில் மனுஷன், பட் ஒரு மனிதனுடைய நடைகளை உறுதிப்படுத்தி இட் இஸ் த லார்ட் ஹூ ஆர்டைன்ஸ் ஹிஸ் ஸ்டெப். ஒரு மனுஷன் அவன் நடக்க வேண்டிய வழிகளை அவனுக்கு டிசைன் பண்ணி அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸை நேவிகேட் பண்ணி நடக்க வைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாக இருக்கிற கர்த்தர் தான். அவர் தான் நம்மளை இந்த பாதைகளின் வழியாகவெல்லாம் நடக்க பண்ணுகிறார். இந்த கடினமான அசைன்மெண்ட்டை ஒருவேளை நம்ம சிறிய எளிய சாதாரண பெரிய அளவு பின்புலம் இல்லாத நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய பெரிய அசைன்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பொறுப்புகள் ஒருவேளை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப டாண்டிங்காக, ரொம்ப த்ரெட்டனிங்காக, ரொம்ப பயமாக, ரொம்ப பெருசாக நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், சாதிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கலாம். பட் நம்புங்க, உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறபடினால அந்த அசைன்மெண்ட் எவ்வளோ டஃப்பானது, அந்த தரிசனம் எவ்வளோ டஃப்பானது, எவ்வளோ பெருசானது, உங்களால் யோசிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத. யார்கிட்டையாவது போய் சொன்னால் கன்ஃபார்மாக நீ பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு சர்வலட்சணமும் உனக்கு சாட்சாட்சமாக பொருந்தி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒருவேளை உங்களோட அசைன்மெண்ட் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்புங்க, இட் இஸ் த லார்ட் ஹூ இஸ் ஆர்டைனிங் யுவர் ஸ்டெப்ஸ். நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு பாதைகளையும் உங்களுக்கு நடத்துகிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ சொன்னபடியே அதை நீங்கள் செய்து முடிக்கவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் சத்தமோ ராமைன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ரொம்ப டஃப்பானது. எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை, இட் இஸ் சோ டிஃபிகல்ட், ரொம்ப டஃப்பானது. மூணு காரணம் அதற்கு. ஏன்னா நம்பர் 1, எரேமியா கையில் கொடுத்திருக்கிற இந்த வேலை, எரேமியா கையில் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு, எரேமியாவுக்கு இது ரொம்ப டஃப்பானதுன்னு நான் ஏன் சொல்றேன்? நம்பர் 1, எரேமியா முதல்ல அவரை சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய நிராகரிப்பை எரேமியா டீல் பண்ணணும். எரேமியாவை சுற்றி இருக்கிற ஆட்கள், எரேமியாவை சுற்றி இருக்கிற பியர் குரூப், எரேமியாவை சுற்றி இருக்கிற பீப்புள், இவங்களோட நிராகரிப்பை நிராகரிப்பை ஒதுக்கி வைக்கப்படுறத எரேமியா முதலாவது என்ன செய்யணும்னா டீல் பண்ணணும். எரேமியா தன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் எரேமியாவை ஒரு மனுஷனாவே என்ன செய்யறது இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. எரேமியாவோட கர்த்தர் இருந்து பேசுறதையும் இவங்க ரெஸ்பெக்ட் பண்றதில்லை. எரேமியாவோட வேல்யூவையும் என்ன செய்யறது இல்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்றதில்லை. அப்போ எரேமியாவுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம். நம்பர் 1 காரணம், சுற்றி இருக்கிற ஆட்கள் எரேமியாவை நிராகரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எரேமியாவை அவங்க அக்செப்ட் பண்றது இல்லை. எரேமியாவோட அந்த ப்ரீஸ்ட் பெடிகிரியை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே தயாராக இல்லை. எரேமியா ஒரு தீர்க்கதரிசின்னு நமக்கு தெரிகிற அதே சமயத்தில் நமக்கு தெரியணும், இந்த எரேமியா ஒரு ஆசாரிய வம்சத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்த ஒரு மனிதன். ஹி ஹாஸ் அ ப்ரீஸ்ட்ஹுட் பெடிகிரி எரேமியாவுக்கு இருக்கு. பட் சாலமோன் ராஜாவான போது இவங்களுக்கு இருந்த அந்த ப்ரீஸ்ட்ஹுட்டை லைக் அபியாத்தார் அப்படிங்கிற அந்த ஆசாரியனை பொசிஷன்லேருந்து தூக்கிட்டு சாதோக் அப்படிங்கிறவனை சாலமோன் ராஜா ஆசாரிய வகுப்பினுடைய தலைவனாக கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமா இந்த அபியாத்தார் வம்ச வழியில் வந்த ப்ரீஸ்ட் ஆசாரியர்களை யாரும் என்ன செய்யறதில்லைன்னா மதிக்கிறதில்லை. ஏன்னா இப்போ ஒரு முறை ஒரு பாலிட்டிஷியன் சொன்னாங்க, நான்
நான் முன்னாள் முதலமைச்சர் அல்ல, நான் இந்நாள் முதலமைச்சர். இப்போ நான் சொல்கிறதுக்கு வேல்யூ இருக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் இல்லை, இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு முதலமைச்சர். நான் சொல்கிறது என்ன செய்யும், நான் சொல்கிறது தான் நடக்கும். ஸோ முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறாருங்கிறதெல்லாம் ஒரு விஷயம். இந்நாள் முதலமைச்சர் என்ன செய்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் விஷயங்கிற மாதிரி இவங்க இந்த எரேமியாவினுடைய ஃபேமிலி, இவங்களுடைய பின்புலம், இவங்க ஒரு ஆசாரிய வம்சாவளியில் வந்தவங்களாக இருந்தாலும் இவங்களோட பொசிஷனை இவங்களோட முற்பிதாக்கள் அவங்களோட பொசிஷனை சாலமோன் ராஜா எடுத்து விட்டு சாதோக்கு அந்த பொசிஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமா இவங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை. இவங்களை முக்கியமாக எரேமியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. அவரோட ப்ரீஸ்டுட் பெடிகிரியை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே, இந்த ஆள் பேசுகிறத இவர் சொல்கிறத மதிக்கிறதில்ல. இவரையே ஒரு மனுஷனாக என்ன செய்கிறதில்லைன்னா அவங்க வேல்யூ பண்ணுறதில்ல. தோ எரேமியாவுக்கு ஒரு ப்ரீநேட்டல் காலிங் இருந்துச்சு. அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் 1ஆம் அதிகாரத்திலே, நீ உன் தாயின் கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை என்ன செய்து கொண்டேன்னா உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டேன்னா சும்மா ஏதோ எல்லாரையும் போல உன்னை சும்மா ஏதோ இருந்துட்டு போகிறதுக்காக இல்லை. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன செய்திருக்கிறேன்னா உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ பேசணும், நீ பார்க்கணும், நீ நிறைய விஷயங்களை சொல்லணும், நீ சொன்ன விஷயம் நடக்கிறத நீ பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கும்படிக்கு உன்னை நான் உங்கள் அம்மாவோட வயிற்றுல நீ உருவாகும் முன்னமே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை நான் எனக்காக எடுத்திருக்கிறேன்னு ஒரு ப்ரீநேட்டல் காலிங் எரேமியாவுக்கு இருந்தா கூட சுற்றி இருக்கிற ஆட்கள் எரேமியாவை என்ன செய்யறதில்லைன்னா வேல்யூ பண்ணுறதில்ல, ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, அவர் பேசுகிறத ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, அவருடைய தரிசனங்களை என்ன செய்யறதில்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இட் இஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங் வென் நமக்கு நாம் யாருன்னு தெரிஞ்சிருந்த போதும், நமக்கு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரிஞ்சிருந்த போதும், நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் நம்மளை ஒரு மாதிரி நம்மளை அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு ஆளை போல் நம்மளை பார்க்குறது, ட்ரீட் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு காரியம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஆமைன்னு சொல்கிறீங்க? எனக்கு தெரியுது நான் யாருன்னு, எனக்கு தெரியுது நான் இந்த பூமி சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு குடி சந்ததி, அவருடைய மகிமைக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறவன். இது மாத்திரம் இல்லை, இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்காரா? கொடுத்துருந்தா ஒரு ஆமையின் சத்தமாக சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரியுது நான் யாருன்னு, எனக்கு தெரியுது நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு, எனக்கு தெரியுது என்னை வச்சு என்ன செய்யறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார், ரெடியாக இருக்காருன்னு. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட வர்த் இல்லாத மாதிரி, தகுதி இல்லாத மாதிரி, உனக்கு இது இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது, அவங்களுக்கு மத்தியில் நாம் இருக்கிறதுங்கிறதே ஒரு மாதிரி கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயந்தான். எரேமியாவை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல, மதிக்கலை, வேல்யூ பண்ணல. பட் தட்ஸ் ஓகே. எரேமியாவை அழைத்த கர்த்தர் எரேமியாவுக்கு அடிக்கடி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி மறுபடி அதை உறுதிப்படுத்தி எரேமியாவை வலுப்படுத்தி எரேமியாட்ட அவர் சொல்கிறாரு, அவங்க முன்னாடி நான் உன்னை கலங்க பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீ அவங்க முன்னாடி என்ன செய்யாத, நீ பிரேக் ஆகாத. நீ அவங்க முன்னாடி பிரேக் ஆனா நான் உன்னை அவங்க முன்னாடி பிரேக் பண்ணுவேன். அதனால உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னையும் உன்னுடைய தரிசனத்தையும் உன் மேலே இருக்கிற அழைப்பையும் அவங்க அதை வேல்யூ பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நீ தொடர்ந்து உன்னோட தரிசனத்தை வேல்யூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி உனக்கு பேசின கர்த்தர் உனக்கு சொன்னபடியே செய்வார்னு நீ நீ மாறாக நீ அவங்க கூட சேர்ந்துட்டு ஆமாங்க சர்ச்சுக்கு போய் என்னங்க நடந்துச்சு, ஆமாங்க மாதம் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, வருஷம் ஒருத்தர் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல அது என்ன மாதம் ஒரு வாக்குத்தத்தம், வருஷம் ஒரு வாக்குத்தத்தம். இப்போ போன மாதம் வாக்குத்தத்தம் சொன்ன வாக்குத்தத்தம் போன மாதமே போயிடுச்சா, இந்த வருஷம் சொன்ன வாக்குத்தத்தம் இப்போன்னா போன வருஷம், இதெல்லாம் யாருங்க உங்களை வாக்குத்தத்த ஆராதனையெல்லாம் யாருங்க உங்களை நடத்த சொல்கிறான்னு ஒரு கிறிஸ்தவ போதகர் என்ன செய்கிறாருன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வாக்குத்தத்த ஆராதனை போன மாதத்துக்கா இந்த மாதத்துக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வாக்குத்தத்த ஆராதனைகள் அல்லது வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்ஸ் இது ஒரு வருட வாக்குத்தத்தமாக கொடுக்கும் போதும் சரி, ஒரு மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படும் போதும் சரி, அந்த ஒன்று மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் அடைவதற்கு எனக்கு அது ஒரு ஹெல்ப்பாக ஒரு உதவியாக என்ன செய்யுது. ஏன்னா பைபிள் பூரா ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ம எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடமாக என்ன பண்ண முடியாது, நான் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு 10 இடத்துல கால் வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்றுனா ஒன்று அதை அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து அதில் மையம் கொண்டு அது மேலே நின்று சில காரியங்களை சாதித்து எடுக்கிறது
வாழ்வதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த பேஸ்ல தான் இந்த வருஷத்தை சுதந்திரிக்கிற ஆண்டாக பாஸ்டர் அவங்க டிக்ளேர் பண்ணி நமக்கு கொடுத்ததிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 7 மாதங்கள் முடித்து இந்த 8வது மாதத்திலையும் தொடர்ந்து அந்த சிந்தையிலேயே, அந்த யோசனையிலேயே, அந்த தரிசனத்திலேயே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா இந்த வருஷம் கர்த்தர் என்ன சுதந்திரிக்க பண்ணுவார். அதை கேட்க கேட்க சொல்ல சொல்ல சுத்தி இருக்கிற ஆட்கள் என்னை எப்படி பார்க்கறாங்க, என்னை எப்படி பேசுறாங்க, அவங்க என்னோட தரிசனத்தை எப்படி வேல்யூ பண்றாங்க. நீங்க எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன சந்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நீங்க இந்த பூமியை சுதந்திரிக்கிற குடிகளா? உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைப்பாரா? உன் குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம், உன் குடும்பம் ரொம்ப சின்னது, உனக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, பின்புலம் இல்லை, நீ எல்லாம் இந்த தேசத்துல என்னத்தை பெருசா சாதிச்சிட முடியும்னு உன்னை சுத்தி இருக்கிற யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் எரேமியாட்ட சொன்னாரு, அவங்களுக்கு முன்னாடி நீ பிரேக் ஆகாத. அவங்களுக்கு முன்னாடி நீ பிரேக் ஆனா நான் உன்னை பிரேக் பண்ணுவேன். பட் நான் உன்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறேன்னா, உன்னை நான் வந்து ஒரு அலங்கமா, வெண்கல அலங்கமா என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை வச்சிருக்கிறேன். உன்னை ஒரு அரணான பட்டணமா, அப்படின்னா உன்னை வெண்கல அலங்கமா, அரணான பட்டணமா உன்னை வச்சிருக்கேன்னா, உன்னை நான் உருவாக்கினதை எதுக்கு உருவாக்கினா, எதிர்ப்புகளை, உனக்கு வருகிற நிராகரிப்புகளை, உனக்கு வருகிற அவமானங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவையான பலத்தோட தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அதை மேனேஜ் பண்ற பவரை உனக்குள்ள வச்சிருக்கேன்னு கர்த்தர் எரேமியாவோட சொன்னார். இன்னைக்கு ராத்திரி நான் நம்புறேன் இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கும் அதே தான் சொல்றார். நம்மள கர்த்தர் வெண்கல அலங்கமாக, அரணான பட்டணமாக, வெளியிலிருந்து வருகிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எதுவுமே நம்மளை தாக்காதபடிக்கு, நம்ம விசுவாசத்தை சேதப்படுத்தாதபடிக்கு, நம்ம ஓட்டத்தை தடை பண்ணாதபடிக்கு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நம்ம ஓடுற அந்த ஓட்டத்துல நமக்கு இடைஞ்சல் வராத அளவுக்கு நம்மள பவரா, நம்மள ஹார்டா கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார்னா எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவீங்க? Hallelujah. As long as we know who we are, நமக்கு நான் யாருன்னு நமக்கு தெரிகிற வரைக்கும், என்ன கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார்னு நமக்கு தெரிகிற வரைக்கும், நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்னை கொண்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் என்னை இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாற்றுவார். நான் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்வேன். நான் அநேக பிள்ளைகளை படிக்க வைப்பேன். நான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்து ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். நான் அதிகாரிகளை தேவனுடைய பக்கமாக திருப்புகிற வல்லமையான கர்த்தருடைய போராயுதமாக நான் இருப்பேன்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்ன பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? Hallelujah. So எரேமியாவுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் ரொம்ப டஃப். ஏன்னா நம்பர் 1, he has to deal with the rejection of the people. சுத்தி இருக்கிற ஆட்களோட நிராகரிப்பை, புறக்கணிக்கப்படுதலை எரேமியா என்ன செய்யணும்னா டீல் பண்ணும். நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே டீல் பண்ண வேண்டியதாக இருக்கு. சம்டைம்ஸ் சர்ச்சு பரிசுத்தவான்களுடைய கூடாரம்ங்கிறோம், இங்கேயே டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், சபைக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், சபைக்கு கொடுத்துருக்கிற தரிசனங்களை பரிசுத்தவான்களுடைய கூடாரம்னு சொல்லப்படுகிற சர்ச்சுக்குள்ளேயே சில ஆகாவளி கேசஸ் இருக்குது. அவங்கள டீல் பண்ணுறதே நமக்கு என்னவா இருக்குன்னா அதுவே பெரிய ரிஸ்காக இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம சர்ச்சுக்கு வராத புருஷன், புள்ள, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், அவனையெல்லாம் விடுங்க, அதை விட பரவாயில்ல. இங்கே உள்ள நம்ம பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டே அப்படிங்கிற ஆட்கள் அந்த ஊலேயே மொத்தமாக நாசமாக போயிடும். அந்த ஒரு ஊரில் என்ன ஆயிரும்னா, அதனால தான் அடிக்கடி சொல்ல மாதிரி யாரோட சேர்றோங்கிறது இந்த வாழ்க்கையில் எல்லாரோடையும் நம்ம பழகலாம், பட் யாரோட சேர்றோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். யாரோட நமக்கு ஐக்கியம் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சில ஆட்கள், புதிதாக வருகிற ஆட்கள், ஏற்கனவே இதில் பைத்தியமாக இருக்கிற ஆட்களோடு அவங்க தொடர்பு வைக்கும்போது நான் அவங்கள உட்காந்து பார்த்துட்டே நினைப்பேன், ஐயோ இவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கல, இந்த ஆளோட சேர்ந்துருச்சா சுத்தம், எப்படியும் இவங்களையும் அவங்க பைத்தியமாக்கிடுவாங்க, எப்படி பாதியிலேயே இவங்க ஓடிடுவாங்கங்கிறதையும் என்ன செஞ்சுருக்க முடியும்னா, அப்போ யாரோட நீங்களே ஒருவேளை நம்ம அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாத ஆட்கள்னு ஒருவேளை நமக்கு நாமளே நம்மளை பற்றி தெரிஞ்சா, நாம் ஒரு ஆளை புதுசாக கூட்டிகிட்டு வரும்போது அவங்க நல்ல ஸ்பிரிச்சுவலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஆளோட அவங்களை சேர்த்து விட்டுருங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோங்கிறதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சத்தமாக அமேன்னு சொல்கிறீங்க? ஓகே, வி ஆர் டீவியேட்டிங் அவுட் ஆஃப் டாபிக். ஆனால் நம்பர் 1, எரேமியாவுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் ரொம்ப டஃப். ஏன்னா சுற்றி இருக்கிற ஆளோட ரிஜெக்ஷன்ஸை என்ன செய்யணும்னா, புறக்கணிப்பை அவர் சமாளிக்கணும். வீட்டுக்குள்ளே சமாளிக்கணுங்கிறது கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல சமாளிக்கணுங்கிறது கஷ்டம். சம்டைம்ஸ் பாருங்கள், சில சாட்சிகளை நம்ம சொல்லும்போது
சம்டைம்ஸ் டிரைவர் என் பக்கத்தில் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ யாருக்காவது எங்களுக்கு கர்த்தர் செய்த ஒரு சாட்சியை சொல்லும்போது சில சமயம் அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சம்டைம்ஸ் அது அவங்க ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா ஒரு நெருடலாக இருக்கும். அவன் என்னென்னா அவங்க எப்படி பார்க்குறான்னா இது ஏதோ கதை விடுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமாங்கிற மாதிரியான பார்வையில் சில சமயம் சில மனிதர்கள் நம்மளை சுற்றி உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா நாம் போல்டாக நம்மளை சிலதெல்லாம் சொல்ல முடியாது, பேச முடியாது, பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே அப்படி நடக்கிறது உண்டு, சபைக்குள்ளே அப்படி நடக்கிறது உண்டு, நமக்கு தெரிந்த மனிதர்களுக்கு மத்தியில் அப்படி நடக்கிறது உண்டு. எரேமியாவுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை அதுதான். கூட இருக்கிற ஆளை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமா சொல்றீங்க? நம்பர் 2, எரேமியாவுக்கு இந்த அசைன்மெண்ட் ரொம்ப டஃப். ஏன்னா இந்த கூட இருக்கிற ஆட்கள் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க, எதை சொன்னாலும் they are the most rebellious people. In fact இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்கள பற்றி பேசும்போது இவங்க அப்பமார்களை விட மோசமாக இருக்கானுங்க, வணங்கா கழுத்துள்ளவர், இவங்க அப்பனுகளே ஒரு மாதிரி ஆளுங்க, அவனுங்களை விட இவனுக்கு மோசமாக இருக்காங்கன்னு ஆண்டவர் என்ன செய்யறா, they are totally rebellious. அவங்க என்ன சொன்னாலும் எரேமியா சொல்கிறதை இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இவங்க கர்த்தருக்கு பயப்படுற கூட்டமும் கிடையாது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களும் கிடையாது. எரேமியா சொல்ற எதையும் காதுல கூட வாங்குறதுக்கும் இவங்க தயாரா. இவங்க ஒரு ரிபல்லியஸ் பீப்புள், எல்லாத்தையும் எதிர்க்கிறவங்க. நாங்கள் போராடுவோம், இதை எதிர்ப்போம் அப்படின்னு எதை சொன்னாலும் என்ன செய்யறதுன்னா இதை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான. இன்ஃபேக்ட் எரேமியாவை கண்ணீரின் தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்றது, அந்த மனுஷன் ஏதோ ரொம்ப சாஃப்டான ஆளு, தொட்டாச்சு நீங்கி எதுக்கு எடுத்தாலும் அழுகிறவர் அப்படிங்கிற ரீசனுக்காக அவருக்கு அந்த கண்ணீரின் தீர்க்கதரிசிங்கிற பேர் வரல. நான் நினைக்கிறேன் இவருக்கு அந்த ஆட்கள் இவருக்கு கிடைச்சிருக்கிற ஆட்கள் எப்படின்னா, இவர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு, இவர் அவருக்கு வார்த்து ஊத்துறாரு, திருப்பி அவங்க இவருக்கு என்ன செய்யறதில்ல, வார்த்து ஊத்து. இவரோட பிரசங்கம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கல் பாறையில விழுகிற அந்த மாதிரியான காரியமா இருக்கு. இவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் பலமான வார்த்தைகள், ஆனா விழுகிற இடம் எப்படி இருக்குன்னா வெறும் பாறையா இருக்கு. இவருக்கு கிடைச்சிருக்கிற ஜனங்கள் இவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, இவங்க எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே they are not ready to receive anything. இவங்க நான் சொன்ன மாதிரி இவங்க அப்பமார்களை விட மோசம், வணங்கா கழுத்துள்ளவர்கள், எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அப்போது நம்பர் 1, முதல்ல என்னையே ஏற்றுக்க மாட்டாங்க. 2, நான் எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ என் கையில் ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, என் கையில் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எல்லாத்தையுமே எனக்கு சாதகமாக தான் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துட்டு, உங்களுக்கு பொறுப்புகளை தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டு, சம்டைம்ஸ் உங்கள் சிச்சுவேஷன்ஸை இப்படி ஆண்டவர் அனுமதிக்க, அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷன் என்ன வேணா அவன் மனசில் நினைக்கலாம், ஆனால் அவனுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவர், அவன் நடக்க வேண்டிய வழிகளில் அவனை நடத்துறவர் யாருன்னா கர்த்தர் தான். ஸோ தெரியாது யாரை எப்படி வேணா அவர் என்ன செய்யலாம், நடத்தலாம். அப்போ இன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட், உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனம், உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம், அதை கையில் சுமந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களையும் மதிக்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறதையும் என்ன செய்யறதில்ல, வேல்யூ பண்ணுறதில்ல. இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், போன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ஒரு வேளை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்பர் 3, இவருக்கு இந்த அசைன்மெண்ட் ரொம்ப டஃப். ஏன்னா இவர் எதெல்லாம் பேசுகிறாரோ அதனால் வருகிற பின் விளைவுகளை இவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கு. எரேமியா இங்கே நிறைய அவருக்கு அவரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க, சமத்தையை சாத்துறாங்க, அவரோட எழுத்துக்களை சுருள்களை எல்லாம் தீய வச்சு கொளுத்துறாங்க, ஒரு துறவுக்குள்ளே தூக்கி போட்டு அந்த மனுஷனை கொல்றதுக்கு என்ன செய்கிறாங்க. இத்தனையும் எரேமியாவுக்கு அவங்க செஞ்சதுக்கு காரணம், எரேமியா பீடி சிகரெட் குடிச்சிட்டு நடக்கிறாருனோ, எரேமியா அந்த ஊர் பொம்பளைகளெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாருனோ, எரேமியா ஏதோ தப்பு பண்ணாருனோ, இதையெல்லாம் அவங்க செய்யலை. மாறாக எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை பேசினார், கர்த்தர் சொன்னதை செய்தார், கர்த்தர் சொன்னதை கேட்டு செஞ்சதுக்கு இத்தனை பிரச்சனையை எரேமியா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் ஈஸி டு சர்வ் த லார்ட். ஆண்டவருக்கு சேவை செய்வது என்பது, சேவை இந்த சென்ஸ் நான் சொல்கிறது ஊழியம் மாத்திரமில்லை, ஆண்டவரை சேவிக்கிறது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் போதே, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போதே, ஆண்டவர் எதை நம்மக்கிட்ட சொன்னாரோ அதை செய்யும் போதே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்யும். எரேமியாவை கொல்ல கூட என்ன செஞ்சாங்க, திட்டப்பட்ட அவரோட எழுத்துக்களை எல்லாம் எரிச்சாங்க, அடிச்சு சாத்தினாங்க, ஜெயிலில் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த மனுஷன் எதுவும் எந்த தப்பும் பண்ணலை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொன்னார், கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார். அதுக்கு தான் இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், இத்தனை வென. அப்படின்னா நம்ம கையில் இன்னைக்கு ராத்திரி உங்கள் கையில் கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கும் ஆண்டவர்
ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு அசைன்மெண்ட்டை உங்களை கொண்டு அவர் இந்த உங்கள் பகுதியில், உங்கள் தேசத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தத்துக்கு நடுவில் உங்களை கொண்டு செய்ய கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பொதுவாக நாம் இந்த வருஷத்தை சுதந்திரிக்கிற ஆண்டா கையில் எடுத்து நமக்கு கர்த்தர் சபைக்கு இதை அப்படி கொடுத்துருக்கிறார். தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், தரிசனங்கள் கொடுத்துருக்கலாம். ஒரு சபையில், இந்த சபையினுடைய அங்கமாக நீங்கள் இருக்கிறீங்க, இதுக்குள்ளே காலை வச்சுட்டீங்க. இந்த 2024 நீங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டு தான். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்கன்னா சுதந்திரிப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அசைன்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும்போது உங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்படி இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உங்களை வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் கர்த்தர் சொன்னதை செய்கிறதுக்காக, கர்த்தர் சொன்னபடி செய்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வரதா இருக்கலாம். பட் இதெல்லாம் வாசித்து எனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா, இத்தனையும் தாண்டி எரேமியா ஒரு சர்வைவராக இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்கிறவரா, ஓடுறவரா. அவரை என்னென்னமோ பண்ண நினச்சாலும் அவரை ஒருத்தராலையும் கொல்ல முடியல, அவரோட ஜீவன் மேலே கை வைக்க முடியல. இத்தனையும் தாண்டி எரேமியா ஒரு சர்வைவராக தொடர்ந்து அவர் இருக்கிறத இந்த சரித்திரத்தினுடைய பக்கத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரி என்னுடைய வாயின் சத்தத்திற்கு கீழாக உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நான் அப்படித்தான் பார்க்குறேன். இத்தனையும் நம்மளை சுற்றி எதிர்ப்புகளும் எத்தனையோ விதமான நிராகரிப்புகளும், நம்ம கர்த்தர் சொன்னதை செய்கிறதுனால நமக்கு சில பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நெருக்கடிகளும், அதனால் சில பண போராட்டங்களும் பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்த போதிலும் நாம எதுக்காக கர்த்தரை சந்தோஷமா பாடி கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கணும்னா, இத்தனையும் தாண்டி நான் உயிரோடு இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் என்ன கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியாது. நிச்சயமா நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பேங்கிற மாதிரி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சர்வைவர். சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு சர்வைவர். நான் ஒரு இத்தனையும் தாண்டி நான் என்ன செய்கிறேன், நான் வந்து ஐ எம் எ சர்வைவர். நான் உயிரோடு என்ன செய்கிறேன். ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்த மாதிரியே பிரச்சனையின் பாதையில் கடந்து போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் நாம் விடுதலையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாம் கடந்து போன பாதை மாதிரியே பாதையில் கடந்து போனவங்க உடஞ்சி உருக்குலைஞ்சு கிடக்குறாங்க. ஆனால் நாம் அந்த பாதையில் வந்து அவர் என்னை சோதித்த பின் இன்னைக்கு ராத்திரி நாம் பொன்னாக பெட்டராக, அந்த பாதைக்கு முன்னாடி விட அந்த பாதைக்குள்ளே போய் வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் பெட்டர். நம்மளை மாதிரி அந்த பாதை வழியாக கடந்து போனவங்க உதிர்ந்து விழுந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் ஒரு ஆராதனை வீரனாக, வீராங்கனையாக இன்றைக்கும் நின்று கர்த்தரை மகிமையோடு ஆராதித்து கொண்டு இருக்கிறோன்னா, நீங்கள் வேற எதுக்காக கர்த்தரை துதிக்கிறீங்களோ துதிக்கலையோ, நீங்கள் வேற எதுக்காக கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நீங்கள் வேற எதுக்காக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ இருக்கலையோ, உங்களை கர்த்தர் இன்னைக்கும் சர்வைவரா உட்கார வச்சதற்காக, உங்களை இன்னைக்கும் உயிரோட ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்காக எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. If you have promised, நான் இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க மேல உங்க வாழ்க்கையில இருக்குன்னா, உங்க மேல கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள், உங்க மேல கர்த்தர் காண்பித்த தரிசனங்கள் உங்களுக்கு இருக்குன்னா, உங்களோட ஜீவனை யாராலையும் அதை நீங்க அடைஞ்சு தீர்ற வரைக்கும் அதை எடுக்க முடியாது. நீங்க நிச்சயமாகவே ஒரு சர்வைவரா நிக்கிறதோட மாத்திரம் இல்லாம ஒரு சக்சஸரா அதை நீங்க வெற்றி காணவும் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. எரேமியா ஒரு சர்வைவரா என்ன செய்கிறாருன்னா, அந்த அந்த அசைன்மெண்ட் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க நிராகரிக்கிறாங்க, வேல்யூ மதிக்கிறதே இல்லை எரேமியாவை. சுற்றி இருக்கிறவங்க எரேமியா சொல்கிற வார்த்தையும் கேட்கறதில்ல. கர்த்தர் சொன்னதை செய்கிறேன், அதனால் பல நெருக்கடிகள், அதனால் பல அவமானங்கள், அதனால் பண போராட்டங்கள், அதனால் சில மனிதர்களுக்கு நான் பகையாக மாறி போகிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் என்னை கர்த்தர் உயிரோடு என்ன செய்து வச்சிருக்கிறாருன்னா நிறுத்தி இருக்கிறார். ஒரு சர்வை. எஸ் எரேமியா ஜனங்களோட எதிர்ப்பை, நிராகரிப்பை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எஸ் எரேமியா ஜனங்கள் ரிபல்லியஸாக இருக்கிறத, எரேமியா சொல்கிறத கேட்காம இருக்கிறத எரேமியா சந்திக்க வேண்டியதாக. எஸ் எரேமியா அவர் கர்த்தருக்காக செய்த காரியங்கள் நிமித்தமாக சில விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேல் இருந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவரை உயிரோடு, இன்றைக்கும் என்னோட உங்களோட லைஃப் ப்ரொலாங் ஆகி இப்போ வரைக்கும் நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்ம பேங்க் பேலன்ஸ் இல்லை, நம்ம நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிட்றதுனால இல்லை, தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னமே நம்ம மேலே ஒரு ப்ரீநேட்டல் காலிங்கை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம மேலே போட்டு வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்.
ஹியர் இஸ் த ப்ராமிஸ். அப்படி நிற்கிற சர்வைவருக்கு ஆண்டவர் ஒரு மூன்று வாக்குத்தத்தத்தை அந்த 3வது வசனத்திலேயே என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ராமிஸை, ஒரு உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். நம்பர் 1, யூ ஹாவ் அன் ஆவென்யூ. உனக்கு வந்து ஒரு வழி இருக்குது, ஒரு ஓப்பன் ஹெவன் இருக்குது. உனக்கு வந்து என்ன நோக்கி கூப்பிடு. சொல்லுங்கள், என்ன நோக்கி. சத்தமாக சொல்லுங்கள், என்ன நோக்கி. என்ன நோக்கி. திஸ் இஸ் பவர்ஃபுல். ஏன்னா நம்ம வாசிச்சு வந்த 1வது வசனத்தில் எரேமியா எங்கே இருக்காருன்னா ஜெயிலில் இருக்கிறார். அவர் ஒன்றும் மாளிகையில் நல்ல சஃபிஸ்டிகேட்டடான சூழ்நிலையில் எரேமியா இல்லை. எரேமியாஸ் ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற எரேமியாவுக்கு அந்த ஜெயிலோட இரும்புகளை உடைக்கிற வல்லமை இருக்கிற ஆற்றல் உள்ள கர்த்தர் சொல்கிறாரு, என்ன நோக்கி கூப்பிடு. ஜஸ்ட் கால் மீ. என்ன நோக்கி கூப்பிடு. என்ன நோக்கி கூப்பிடு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு வேலை கேட்டு போகிறேன், ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட சிஇஓ என் பக்கத்தில் வந்து நின்று, ஹே ஜஸ்ட் கால் மீ, என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும். நான் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறதுக்காக நான் போய் உட்காந்து ஒரு லோன் கிடைக்குமான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பேங்க்கோட பிரசிடென்ட் பக்கமாக நடந்து வந்து ஜஸ்ட் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார்னா எப்படி இருக்கும். ஏதோ ஒரு தவறை செய்துட்டேன், என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, டக்குன்னு அந்த வழியாக போகிற ஜட்ஜ் என்னை பார்த்து ஜஸ்ட் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா, இந்த சிஇஓ விட, இந்த பிரசிடெண்ட்டை விட, இந்த ஜட்ஜை விட பெரியவர் இன்னைக்கு ராத்திரி இங்கே வந்திருக்கிற நமக்கு சொல்கிறாரு, ஹே ஜஸ்ட் கால் மீ, என்ன நோக்கி கூப்பிடு. நீ இருக்கிற சிறை எவ்வளோ பெருசு, எத்தனை நாளாக அந்த சிறைக்குள்ளே கிடக்கிற, நீ எவ்வளோ பெரிய போராட்டத்தில் அழுத்தத்துக்கு நடுவில் இருக்கிற, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் கால் மீ, என்ன நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் சத்தமாக ஆமேன்னு சொல்கிறீங்க. அதற்கு தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஜெப மாதமாக நம்ம திறந்து வைத்திருக்கிறோம். அதற்காகத்தான் சபையில் 3 வேளைகளில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். அதற்காகத்தான் ஜெபத்தை நடத்துகிறோம். அதற்காகத்தான் ஜெபிக்க சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனையா, உன்னை சுற்றி இத்தனை நெருக்கடிகள் இருக்கா, ஜஸ்ட் கால் மீ. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு என்ன நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் கூப்பிட ரெடியாக இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சத்தமாக சொல். ஹல்லேலூயா. என்ன நோக்கி கூப்பிடு. இதை வந்து எரேமியாங்கிற ஒரு ஆசாரியன் கிட்ட ஆண்டவர் சொல்லலை, எரேமியாங்கிற ஒரு தனிப்பட்ட தன்னுடைய பக்தனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா எரேமியாங்கிற ஆசாரியனுக்கு என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னால், எரேமியாங்கிற ஆசாரியனுக்கு தெரியும் நினச்ச போதெல்லாம் கூப்பிட முடியாது. பலி செலுத்தணும், அதுக்குன்னே சீசன் வரணும், அதுக்குன்னே சமயம் வாய்க்கணும், அதுக்கு எனக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எனக்கு முன்னாடி வந்து ஆலயத்தில் நிற்கணும். அப்போ தான் ஒரு ஆசாரியன் என்ன செய்ய முடியும்னா, ஆண்டவரை பார்த்து எல்லா நாளும் என்ன செய்ய முடியாது, நினச்ச போதெல்லாம் கூப்பிட முடியாது, நினச்ச போதெல்லாம் போயிட முடியாது. ஆனால் எரேமியாங்கிற தன்னோட தனிப்பட்ட பக்தனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 24/7 நீ எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஹே ஜஸ்ட் கால் மீ, என்ன கூப்பிடு. நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கால் மீ, என்ன நோக்கி. எனக்கு ஒரு டைமும் இல்லை, எனக்கு ஒரு இது இப்படித்தாங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா கூப்பிட்டேனாவே என்ன செய்யணும், போதும். ப்ரேயர் இஸ் ஸோ பவர்ஃபுல்லுங்க. ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஆமேன்னு சொல்கிறேன்? நம்ம எங்கே போக முடியாதோ அங்கே நம்மளோட ஜெபம் போகும். நம்மளால் செய்ய முடியாதது நமக்காக நம்முடைய ஜெபம் செய்யும். நம்மளால் சொல்ல முடியாத நமக்காக நம்முடைய ஜெபம் பேசும். நம்மளால் நகர முடியாதது நமக்காக நம்முடைய ஜெபம் நகர்த்தி கொடுக்கும்னா ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜஸ்ட் கால் மீ, என்ன நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கடிகள், பாடுகள் நமக்கு இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி இங்கே 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, பவுடர் போட்டுக்கிட்டு, சென்ட் அடிச்சுட்டு, தலையை சீவிட்டு, நான் ஏதோ நேற்று தான் எங்கள் அக்காட்ட சொன்னேன், ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு நேரம் துணிமணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் என்ன செய்யணும், பைத்தியமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி, நமக்கு இருக்கிற நெருக்கடிக்கு நாம் இப்படி இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி பாபி டாலாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஏதோ திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால இல்லை, எப்போ வேணாலும் அவரை பார்த்து கூப்பிடுறதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அதனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடுறோம், அவர் நம்மளை விடுவிக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஸோ அதுதான் ப்ராமிஸ் நம்பர் 1. நீ ஜெயிலில் இருக்கிறியோ எங்கே இருக்கிறியோ சும்மா கூப்பிடு, என்னை நோக்கி
கூப்பிடு, என்ன கூப்பிடு. எத்தனை பேர் சத்தமா ஆமென்னு சொல்கிறீங்க? 2 அவென்யூ மாத்திரம் இல்லை, அஷூரன்ஸ். நீ என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீ கூப்பிட்டா நான் உனக்கு பதில் தருவேன். சொல்லுங்கள், நீ கூப்பிட்டா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? பதில் தருவேன். என் ஃபோனில் ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா, என் ஃபோனில் இருக்கு. ஒரு தடவை ஃபோன் ரிப்பேர் ஆகும்போதும் பல கான்டாக்ட்ஸ் போயிட்டாலும் திருப்பியும் அதுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னா ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வரும். அவங்க அவளோட அப்பாவையோ அவங்களோட அம்மாவையோ பார்க்கும்போது, உங்களுக்கு கோவில் கட்டியே ஆகணுங்க, முடியாதுங்க, நான் அவங்கள பிடிச்சி இழுத்தாலும் அதெல்லாம் முடியாதுங்க, உங்களுக்கு கோயிலை கட்டித்தாங்க தீருவேன் அப்படின்னு. முதல்ல ஃபீஸை கட்டி தலைய, கோயிலை அப்புறம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபீஸையே கட்ட மாட்டேங்கிற கோயில் எங்கே போய் கட்டப்பார்? குஷ்பு கட்டினாலும் கட்டுவேன், நீ என்ன செய்ய மாட்ட. மைக் இருக்கிறனால சொல்லலை, அதனால் எனக்கு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருதுன்னா சொல்கிறது, நினைக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுக்குறது. அது நானும் அதை முந்தியெல்லாம் அதை பார்த்தேன்னா அதை வாங்கி என்ன செய்ய, எங்கள் அம்மா அடிக்கடி யாரோட நம்பரையும் அழிச்சிடாத, எல்லாத்தையும் பத்திரமா வச்சுவே, நம்ம பசங்க பெருசானாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், தேவைப்படும், அதனால் எல்லாத்தையும் வச்சுருக்கியா அப்படின்னு என்ன செய்கிறது. எல்லாம் வச்சுருக்குமா, பூரா நம்பர் இருக்குது, ஆனால் ஒரு வய நாம் கூப்பிடும்போது என்ன செய்ய மாட்டான். இந்த கார்டு கொடுத்தவன் எல்லாமே நாம் கால் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்கிறதில்ல, என்ன பண்ணுறதில்ல. வேணுக்குனே நம்ம ஃபோன் பண்ணோன்னா இவன் இதைத்தான் கேட்பான். எதுக்கு தீர்க்க தரிசனம் வேலை செய்யுதோ செய்யலையோ, நாம் ஃபோன் பண்ணால் என்ன கேட்போம்னு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வெளுத்துடுது பாருங்க. வந்ததுல என்ன செய்யறதில்லைன்னா நம்ம ஃபோனை எடுக்கிறதில்ல. பயபுள்ள எதுக்கோ நமக்கு ஆட்டை போடுறது போல இருக்குது. காளியத்தா மரியத்தா இவகிட்ட வாய் கொடுக்காம ஊர் போய் சேர்றதுக்கு உதவி செய்யணும்னு என்ன செய்யறதுன்னா ஃபோனை எடுக்காமல் அப்படியே உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி இந்த கார்டு கொடுத்தவங்க எல்லாமே நம்ம கால் பண்ணினா ஆன்சர் பண்ணுறது என்ன செய்யறதில்ல, அங்கே போயிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறது. ஆம்பளை அங்கே போய் என்ன செஞ்சுறது, போய் தாசில்தார் ஆஃபீஸுக்கு முன்னாடி நின்றுட்டு கூப்பிட்றலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு தாசில்தார் அவங்களோட அம்மாவை நான் இங்கே ஹோமில் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்றதில்ல, அங்கே போய் நின்றுட்டு தாசில்தார் முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோனை பண்ணி, இந்தா சார் அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல கொடுப்பான்னு கூப்பிட்டா ஃபோனே என்ன செய்கிறதில்ல. அப்போ கால் மீன்னு சொல்கிற எல்லா ஆளும் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. பட் ஆண்டவர் ஒரு அஷ்யூரன்ஸை, ஒரு கேரண்டியை கொடுக்குறாரு. கால் மீ, ஐ வில் ஆன்சர் யூ, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எத்தனை பேர் உங்கள் கையெல்லாம் தட்டி சந்தோஷமாக ஆண்டவருக்கு? சம்டைம்ஸ் நாம் பிரசங்கம் பண்ணுறது எரேமியா மாதிரி தான் இருக்குது. நாம் போடுறோம், திருப்பி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா என்ன வரணுமோ அது வர மாட்டேங்குது, எங்கே ரியாக்ட் பண்ணணுமோ அங்கே ரியாக்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. கால் மீனா நமக்கு ஆன்சர் பண்ணுறது. சம்டைம்ஸ் எல்லா ஆன்சருமே நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஆன்சர் நோன்னு இருக்கலாம், சம்டைம்ஸ் ஆன்சர் ஸ்லோன்னு இருக்கலாம், சம்டைம்ஸ் ஆன்சர் க்ரோன்னு இருக்கலாம், சம்டைம்ஸ் தான் ஆன்சர் எஸ்ன்னு இருக்கும். பட் ஆன்சர் கண்டிப்பாக வரும். புரியுதா உங்களுக்கு? சில சமயம் நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் பெட்டிஷன் ராங்காக இருந்துச்சுன்னா, தப்பாக இருந்துச்சுன்னா ஆன்சர் நோன்னு வந்துடும். பவுல் இந்த முள் என்னை விட்டு எடுத்து போட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பெட்டிஷன் தேவையில்லை, இது ரிஜெக்டட், இதை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து போடலை ஆண்டவர். அதை நோ பண்ணி அந்த பெட்டிஷன் என்ன செஞ்சிட்டாருன்னா கேன்சல் பண்ணி விட்டுறாரு. ஆனால் பதில் நோங்கிறது என்ன செஞ்சிச்சு, நான் 3 முறை கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் விட்டவன். சகரியா வயசு இருக்கும்போதே ஒரு பையனை பற்றி வளர்த்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் வாலிபனாக இருக்கும்போதே ஒரு குழந்தை கொடுத்துருங்கன்னு சகரியா என்ன செய்கிறாரு. பட் ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்லோ, கொஞ்சம் இன்னும் டைம் இருக்குது, சீசன் இன்னும் என்ன செய்யலை, அதற்காக குறித்த நேரம் என்ன செய்யறனா கொஞ்சம் 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 ஸ்லோவாக இருப்பா. மேரியும் மார்த்தாவும் மரியாளும் மார்த்தாலும் இல்லை, அவங்க லாசரு இப்போவே என்ன செஞ்சுருங்க, சுகப்படுத்திடுங்க, சொஸ்தமாக்கிடுங்க, ஹீல் பண்ணிடுங்கன்னு கேட்டால் அவர் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் க்ரோ, கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் வளரணும். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேட்ட உடனே எஸ் சொல்லி உடனே தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பார்க்கலாம் அவரை ஆன்சர். ஆனால் கண்டிப்பாக வந்துடும். சம்டைம்ஸ் நோவாக இருக்கலாம் நம்ம பெட்டிஷன் தப்பாக இருக்கும்போது, சம்டைம்ஸ் நம்ம சீசன் தப்பாக இருக்கும்போது ஸ்லோவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்மளே இன்னும் வளராமல் தப்பாக இருக்கும்போது க்ரோன்னு இருக்கலாம். நிறைய டைம் எஸ் வரலாம். பட் எதுவோ நோவோ ஸ்லோவோ எஸ்ஸோ கோவோ பதில் கண்டிப்பாக வந்தே தீரும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? சத்தமாக ஹalleluya. அண்ட் 3 ஒரு ஆசம் ரெவலேஷனை, ஒரு வெளிப்பாடை என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஆசமாக இருக்கும். அந்த ஆன்சர் எப்படி இருக்குங்கன்னா ஆசமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். சொல்லுங்கள் எப்படி இருக்கும்? நரசூஸ் காப்பி பேஸ் ரொம்ப நன்னா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப நன்னா இருக்கும். எப்படி இருக்கும்?
சத்தமாக கொஞ்சம் எல்லாமாவும் மாறியாச்சு, ஐயராகவும் மாறிடுவோம். சொல்லுங்க, ரொம்ப நன்னா இருக்கும். சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, எல்லா பக்கம் போய் எல்லா ஆளும் ஆயாச்சு. அந்த ஹோமில் சொல்லுவேன், கட்டிங் பண்ணி பார்பர் ஆயாச்சு, எல்லாமே பண்ணியாச்சுங்க. என்னென்ன ஆகணுமோ எல்லா ஆளும் ஆயாச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் ஐயரும் ஆயிரலாம். சொல்லுங்கள், ரொம்ப நன்னா இருக்கும். சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதை சொல்கிறதுக்கு இப்படி இருந்தா அவரோட பதில் எப்படி இருக்கும்? ரொம்ப நன்னா இருக்கும். அவரோட பதில் பயங்கர ஆசமாக இருக்கும். அவர் சொல்கிற பதில், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு என்ன செய்வேன். ஆசமான ஆன்சர். ஏன்னா அவர் குழப்பத்தில் இருக்கார். 32வது அதிகாரம்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, ஏன்னா இவர்கிட்ட பாபிலோனியர்கள் வந்து இந்த அவங்க இருக்கிற இந்த எருசலேம் தேசத்தை என்ன செய்ய போகிறாங்கன்னா, அந்த பட்டணத்தை பிடிச்சு கொள்ள போகிறாங்க. ஆனால் அவரே சொல்கிறாரு, இந்த பட்டணம் மொத்தமாக சுட்டரிக்கப்பட போகுது, இதில் மிருகஜீவன் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ராஜாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண சொல்லி அங்கே போய் ஒரு 4 சென்ட் இடத்த வாங்குன்னு என்ன செய்கிறாருன்னா, போய் அந்த இடத்த வாங்குன்னு எரேமியா ஒரே குழப்பமாக இருக்குது. என்னையா நீர் தான் சொல்கிறீரு, இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் இந்த பூரா கொளுத்தி போடுவாங்க, மிருகத்தை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க, பாபிலோனியர்கள் வந்து எல்லாம் சிறையாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 சென்ட் இடத்த வாங்கி போட்டு பத்திரத்தை எடுத்து பத்திரமா வச்சுட்டு உட்காருன்னு சொல்கிறத எரேமியாவில் என்ன செய்யணும்னா விளங்கிக்க முடியல. என்ன ஆண்டவரே பேசுகிறீர்னு என்ன செஞ்சிட்ருக்காருன்னா, எரேமியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் இந்த பதிலை சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன இதில் சொல்கிறாருன்னா, நீ இப்போ வாங்கி போட்டுரு, இப்போ என்ன செஞ்சிரு, வாங்கி போட்டுரு, இதுக்கப்புறம் அந்த நாள் வரும், இவங்களோட அடிமைத்தனம், இந்த பாபிலோனியர்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் முறிஞ்சு மாறி மறுபடியும் உங்களை எடுத்து உங்கள் ஸ்தானத்தில் நான் நிலைநிறுத்தும் போது எல்லாரும் வந்து இங்கே இடம் வாங்குறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, முட்டி மோதிக்கிட்டு காசு கொடுத்து இடம் வாங்க முடியும். ஸோ எல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு ஏற்கனவே இடத்த வாங்கி பத்திரம் பண்ணி பாத்திரத்துக்குள்ளே பானைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறதுனால வந்தால் பேசாமல் பொத்தினாப்புல போத்தி படுத்துக்கலாம். இடம் ஏற்கனவே என்ன செய்யுது, வேறு எந்த ரிஸ்க்கும் பண்ண வேண்டியதில்லை, பார்கெயின் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்து போதுக்கும் போது இடத்துக்கு விலை ஏற்றிடுவாங்க. இதெல்லாம் இப்போ ஒன்றும் நடக்காது. ரொம்ப சிம்பிளாக உனக்கு ஏற்கனவே இடம் வாங்கி உள்ளுக்குள்ளே இன்னும் பல ரகசியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதைத்தான் சொல்கிறாரு அவர். உனக்கு தெரியாத, உன்னால் புரிஞ்சிக்க முடியாத எட்டாத பெரிய காரியங்களை என்ன கேளு, நான் உனக்கு என்ன செய்கிறேன். அப்போ இன்றைக்கி ராத்திரி இந்த சுதந்திரிக்கிற ஆண்டில் உட்கார்ந்துருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம கையில் அசைன்மெண்ட் இருக்குங்கிறதுனால, நம்மக்கிட்ட காலிங் இருக்குது, அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, நம்மக்கிட்ட தரிசனம் இருக்குங்கிறதுனால நம்ம போகிற பாதை எளிமையாக தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்கள், நினைக்காதீங்க. சொல்லுங்கள், நினைக்காதீங்க. உங்கள் பாதை கடினமாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை தள்ளிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. உங்களை இந்த பாதையில் அவர் நடத்துகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை நிராகரிக்கலாம், நீங்கள் சொல்லுகிற சொற்களை நிராகரிக்கலாம், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் துன்பப்படலாம், அதனால் நீங்கள் சில நெருக்கடிகளை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக வரலாம். பட் நம்புங்க, அந்த எதிர்ப்புகளெல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு உங்களை பலமுள்ளவர்களாகத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா, உங்களை வெண்கல அலங்கமாக அரணான பட்டணமாக உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா உங்களை வச்சிருக்கிறார். ஆகவே அவர்கள் உங்களை எவ்வளோதான் உங்களை கொல்ல திட்டம் போட்டாலும் அவர்களால் உங்கள் ஜீவனை உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. உங்களை கர்த்தர் தொடர்ந்து வாழ வைப்பார். உங்களை கர்த்தர் தொடர்ந்து வாழ வைப்பார்னா கர்த்தர் உங்களை உயர்த்தவும் செய்வார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்னா உங்களை கர்த்தர் மேன்மையும் படுத்துவார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை உங்கள் கண்கள் கண்டிப்பாக காணும். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்னா உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு இன்னும் வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பைரி டேட் எழுதலைன்னா உங்கள் மேலே போட்ட தரிசனத்துக்கும் இன்னும் எக்ஸ்பைரி டேட் வரலை, அது ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக நிறைவேறிய தீரும்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் போகிற பாதை கடினமாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அது கடினமாக இருந்தாலும் நீங்கள் சர்வைவராக இருக்கிறதுக்காக கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னா எத்தனை பேர் சத்தம் ஆமேன்னு சொல்லுவீங்க? 3 வாக்குத்தத்தங்களை அன்னைக்கு எரேமியாவுக்கு மாத்திரமில்லை நமக்கும் கொடுக்குறார். நீ சிறையில் இருக்கிறையா, எங்கே வேணா இருந்துட்டு போ, ஹே ஜஸ்ட் கால் மீ, என்னை கூப்பிடு, என்ன செய், என்ன கூப்பிடு, நீ எங்கே வேணா இரு, என்ன நேரம் பார்க்க வேண்டியதில்லை, சமயம் பார்க்க வேண்டியதில்லை, காலம் பார்க்க வேண்டியதில்லை, ராகு கேது ஒன்றும் பார்க்க வேண்டாம், என்ன கூப்பிடு. என்னை கூப்பிட்டா கன்ஃபார்மாக உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். நான் ஃபோனில் என்னோடய லைன் பிஸின்னு வராது, நான் உன் காலை கட் பண்ணி விட மாட்டேன், ஃபோனை டக்குன்னு எடுத்துகிட்டு அப்புறம் பேசுகிற வெயின்னு சொல்ல மாட்டேன். நீ என்னை கூப்பிட்டா கண்டிப்பாக நான் உனக்கு ஆன்சர். சம்டைம்ஸ் நோவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் எஸ்ஸாக இருக்கலாம், பட் ஆல் த டைம் ஐ வில் ஆன்சர் யூ. நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் உனக்கு என்ன
செய்வேன்னா உத்தரவு கொடுப்பேன். அந்த கொடுக்கிற உத்தரவு எப்படி இருக்கும்னா ஆசமா இருக்கும். உனக்கு விளங்கிக்க முடியாது, பட் நான் என்ன கேளு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்யறேன்னா, விசுவாசத்துல நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே வா. அது உனக்கு விளங்காததா இருந்தாலும் அது ஏற்ற சமயத்துல உன்னை பெரிய உயரங்கள்ல நான் உட்கார வைப்பேன்னு சொல்லுகிற கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி எரேமியாவோட என்ன பேசினாரோ அதை நம்மோடும் பேசுகிறபடினாலே இந்த ஜெப நாட்களை, இந்த ஜெப மாதத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவரை கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்ம சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அதையெல்லாம் தாண்டி மீறி கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்வோம்னா கூப்பிடுவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கை விட்டு நம்ம டீவியேட் ஆயிடவே வேண்டாம். அதை விட்டு தடம் மாறிடாதீங்க. நீங்கள் சுதந்திரிப்பீங்க, கண்டிப்பாக சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் உங்களை இந்த ஆண்டை கடக்கும்போது வெறுமையாக ஒரு நாளும் கடக்க பண்ண மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. சொன்னபடி கர்த்தர் செய்வார். அவரை கூப்பிடுங்க, ஆன்சர் பண்ணுவார். அந்த ஆன்சர் ஆசமாக இருக்கும். எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நோக்கி பார்த்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். அந்த உத்தரவு ஆசமா இருக்கும். இவ்வளவு நாள் என்னை சுத்தி நெருக்கிட்டு இருந்த என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் நினைச்சேன், ஒருவேளை என் தரிசனம் என்னை விட்டு போயிருச்சோ, இல்லை எனக்கு கர்த்தர் ஆப்போசிட்டா திரும்பிட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு ராத்திரி எரேமியா மூலமா கர்த்தர் எனக்கு கன்ஃபார்ம் பண்றாரு, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, நீ சொல்றதை வேல்யூ பண்றாங்களோ பண்ணலையோ, நீ தேவ பக்தியா நடக்கிறதுனால உனக்கு சில துன்பத்தின் பாதைகள்ல ஒருவேளை நீ நடக்க வேண்டியதா வந்தாலும் ஒன்ன நினைச்சுக்கோ, நீ வெண்கல அலங்கமா இருக்கிற, அரணான பட்டணமா இருக்கிற, அவங்களுடைய ஆயுதங்கள் ஒன்னும் உன் மேல பலிக்கல. இன்னைக்கும் நான் உன்னை உயிரோட வைத்திருக்கிறேன். உன்னை உயிரோட வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ வாய மூடி மௌனமா உட்கார்ந்து இருக்காத. உயிரோட இருக்கும்போது குழப்பத்தோட நீ ஏன், உயிருள்ள தேவனாகிய நான் இருக்கும்போது நீ ஏன் குழப்பத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? என்ன நோக்கி கூப்பிடு. என்ன நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்கிற உத்தரவு எதுவுமே சாதாரணமான உத்தரவா இருக்காது. அது நீ அறியாது, உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, எனக்குள்ளே ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. ஆமா, கையத்தட்டி அறியாததும், மறுபடியும் நான் அறியாததும், எல்லாரும் சேர்ந்து அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான, மறுபடியும் கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து அறியாததும். எரேமியாங்கிற ஒரு ஆசாரியன் கிட்ட இல்ல, எரேமியாங்கிற தன்
தன்னுடைய தனிப்பட்ட பக்தன் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா ஆசாரியன்னா அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பலி செலுத்தணும், அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அவருக்காக நின்று பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இங்க நின்று கைகளை தட்டும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பவுல் நமக்காக எழுதி இருக்கிறார். எந்த நேரத்திலையும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில நெருங்கி கிட்டி சேருகிற சாக்கியத்தை பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்திலையும் அவரை நோக்கி நாம கூப்பிடும் போது அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் நமக்கு கொடுக்கிற உத்தரவு சாதாரணமான உத்தரவாக இருக்காது. அது அறியாததும் எட்டாததுமான பெரிய 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 காரியங்களாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் கேவலமா பார்த்தாங்களோ, உங்களை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தையை மதிக்கலையோ, யாரெல்லாம் நீங்க தேவ பக்தியா நடந்து உனக்கு ஏன் இப்படி நடக்குது, நீ ஊழியம் பண்ணி உனக்கு ஏன் இப்படி நடக்குது, நீ ஜெபிச்சு உனக்கு ஏன் இப்படி நடக்குது, நீ கர்த்தரை நம்பி உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னாங்களோ கேட்டாங்களோ, அவங்க எல்லாரும் பார்க்கிற பிரகாரமா நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய செய்திடுவார் எனக்குள்ளே என்னேசு என்றும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் கைகளை தட்டி நான் அறியாததும் கைகளை தட்டி சத்தமா 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 பெரிய காரியங்கள் பெரிய காரியங்கள் கிரேட்டான விஷயங்களை கர்த்தர் என்ன ப்ராசஸ் பண்ணுவார். இந்த 2024 கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறது, ஜீவனோட வச்சிருக்கிறது, இன்னைக்கு அவரை கூப்பிடுகிற பாக்கியத்தோட வச்சிருக்கிறது. சும்மா ஏதோ சின்ன சின்ன காரியங்களை செய்து எடுத்துட்டு போகிறதற்காக இல்லை, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்காக, அசாதாரணமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதற்காக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிகளுக்கு சொந்தக்காரியா மாறி வாழ்றதற்காக, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒளி கொடுக்கிற மகிமையின் வாழ்க்கையை கர்த்தர் என்ன கொண்டு வாழ வைக்க போகிறார். என் மூலமாக கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன ஆசீர்வதிக்க போகிறார்? நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற போகிறேன். பெரிய 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 காரியங்களை என்ன சுதந்திரிக்கும்படி கர்த்தர் பண்ணுவார். சின்ன காரியம் இல்லை. உங்க கையை தட்டும் போது பெரிய காரியங்களை சுதந்திரிக்கிற மாதிரி கையை தட்டுங்க. பெரிய சாட்சி, பெரிய காரியம். நீங்க சுதந்திரிக்க போகிறது சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியம். நீங்க காத்திருந்தது எவ்வளவு பெருசோ, நீங்க பெற்றுக்கொள்ள போவதும் அவ்வளவு பெருசா இருக்க போது. நீங்க கட்டாத வீடு, நீங்க 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 நடாத தோட்டம், நீங்க வெட்டாத கிணறு, எல்லாம் உங்களுக்கு 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 உங்களுக்கு. நீங்க நூற்றுக்கணக்கான வருஷமா காத்திருந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதைத்தான் இந்த மாசம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி, எனக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். I am waiting. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் சொல்லி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு சகல துதி கன மகிமையும் உண்டாகட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.